ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸு கட் பண்ணுறதுல என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க் மார்க் பண்ணும்போது பேப்பர் கட்டிங் தான் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் கட்டிங் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் கிளாத்லேயே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து அந்த பேப்பர் கட்டிங்கை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேட்சாக லைனிங் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்குக்கு வந்து நெக்கை கட் பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்கொயராக தான் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து ரைட் சைடு வர ஷோல்டரோட வந்து இதை கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் டிசைன், இந்த டிசைன் தான் போட்டிருக்காங்க. இது வந்து நான் மார்க்கிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கஸ்டமர் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக, லைட்டாக பிசுறு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம மெயின் கிளாத்தை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ மார்க்கிங்லேயே வந்து நான் பார்டர் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நான் எப்படி மடித்து போட்டிருக்கனோ ரெண்டாக அதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுக்கிட்டு மேலே வந்து அந்த ஷோல்ட்ரு கட்டை ஆரி ஒர்க் 2 கார்னரும் வந்து ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே ஒன்று மேலே ஒன்று இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் விலகாமல் இருக்கும். இதில் ஒன்று என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க்கில் ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதோட கதை அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை எந்த ஆல்ட்ருமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் 1க்கு 2 தடவை கிளாத்தை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். கீழே எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மேலே வந்து அந்த 1/2 இன்ச்சு நம்ம அடிக்க ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணுறக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பேக்கில் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு ஷோல்டரை கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து இந்த ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணாமல் போயிடும். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லராக இருந்தாலும் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரி ஒர்க் போடும்போது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்செல்லாம் உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. அப்போ வந்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் நெக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பேக் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஷேப் எடுத்திருப்போம், ரைட் சைடில் வந்து ஷேப் எடுத்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ஷேப் எடுக்காமல் தான் இருக்கணும். இப்போ வந்து நான் இதை வச்சு பார்க்குறேன். அந்த 1/2 இன்ச்சு மேலே வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் அந்த நெக்கோட வளைவு 2யும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேப் எடுக்காததை எடுத்து வச்சு இதில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கினா கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் எந்த இடத்துல உங்களுக்கு அப்போ தான் ஜாயிண்ட் அப்படி டவுட்டாக இருந்தால் இந்த ஷேப் எடுத்த பார்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் ஓகே ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு, ரைட் ஃப்ரண்ட்டு 2யுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு டிசைனும் இருக்க போகிறதில்ல. சும்மா தான் நம்ம இந்த 1/4 இன்ச்சு பீஸ் கொடுத்து நெக்கு தான் அடிக்க போகிறோம். அதனால் அது ஷேப் இருந்தாலும் நம்ம லைனிங் கிளாத்தில் ஷேப் இருக்கிறனால நம்ம அதை தைச்சிக்கலாம். ஆனால் ரைட் சைடு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேப் எடுக்காமல் தான் வச்சுருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இதுலேயும் நான் பார்டரை விட்டுட்டு தான் மெஷர் பண்ணியிருக்கிறனால பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்.
2 சைடுமே நமக்கு பார்டர் வேண்டாம். இந்த பீகாக் ஸ்லீவ் வந்தனால அந்த ஸ்லீவுக்கு பார்டர் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஓகேங்களா. இதை கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவையுமே சென்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பத்தாம தான் இருக்குது. ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். அதனால் வந்து கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இல்லாட்டி கை வந்து ஒன் சைடாக போயிடும். நம்ம சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு கை கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு யாராவது வெளியவே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் போட்டு வச்சுருக்கிற பேப்பர் கட்டிங்கை பத்திரமா வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு பாருங்கள். நம்ம சொன்ன அளவு நம்ம மார்க் பண்ணி கொடுத்த அளவில் தான் அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது எச்சு கம்மி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசரை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் சப்போஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. கிளாத்தும் வேஸ்ட் ஆயிரும். நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஒர்க்கும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் 1க்கு 2 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் வெளியே கொடுத்து போட்டிங்கன்னா உங்களோட பேப்பர் கட்டிங்கை எடுத்து அதில் வச்சு பார்த்துட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 தடவை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி. ஏன்னா இது ஸ்டிச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை ஆரி ஒர்க் ப்ளவுஸு. ஆனால் கட் பண்ணுறதும் ஸ்டிச் பண்ணுறதும் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா. வாங்க இந்த பாருங்கள், நான் பேக்கு 2 ஸ்லீவு ஃப்ரண்ட்டு எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இப்போ வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணால் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.